சென்னை ஆழ்வார்பேட்டையில் கடத்தல் சிலைகள் மறைத்து வைக்கப்பட்டிருப்பதாக வந்த புகாரின் பேரில் காவல்துறை அதிகாரிகள் அதிரடி சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் லாவண்யாவிடம் கேட்கலாம். லாவண்யா, வணக்கம். யாருடைய வீட்டில் இந்த விசாரணை நடைபெற்று வருகிறது? எப்போது இந்த சோதனை நடைபெற்று வருகிறது? சென்னை ஆழ்வார்பேட்டையில் அமைந்திருக்கக்கூடிய, அதாவது முறை கேட் சாலையில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு வீட்டில் சிலை தடுப்பு காவல்துறையினருக்கு வந்த புகாரின் அடிப்படையில் இன்று சோதனையில் காவல்துறையினர் ஈடுபட்டிருக்கிறார்கள். இந்த வீடு முழுவதுமே கடத்தல் சிலைகள் பதுக்கி வைக்கப்பட்டிருப்பதாகவும் புகாரில் வந்திருக்கிறது. அதன் அடிப்படையில் காவல்துறையினர் சோதனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். இங்கு பார்த்தோம் என்றால் பல்வேறு வகையான சிலைகள் வீடு முழுவதும், அதாவது வீட்டில் வெளியேவும் அதிக அளவில் சிலைகள் இருக்கின்றன. எனவே உள்ளே வீட்டினுள் அதிக அளவில் கடத்தல் சிலைகள் பதுக்கி வைக்கப்பட்டிருப்பதாக காவல்துறையினர் சந்தேகித்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் நேற்றே இந்த வீட்டின் உரிமையாளர் தீனதயாளன் என்பவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவரிடம் விசாரணையின் போது வீட்டில் கடத்தல் சிலைகள் இருப்பதாகவும் அதன் அடிப்படையில் பொருளாதார குற்றப்பிரிவு ஐஜியும் அதே போன்று சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு காவல்துறை அதிகாரியுமான பொன் மாணிக்கவேல் இங்கு சோதனையில் ஈடுபட்டு வருகிறார். அது மட்டும் இல்லாமல் இந்த வீட்டில் பல்வேறு விதமான சிலைகள் பதுங்கி இருப்பதாகவும் அவர்களுக்கு தகவல் இருக்கிறது. இன்று காலையிலிருந்தே இந்த சோதனை நடைபெற்று வருகிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த வீட்டின் உரிமையாளரை அழைத்து அவர் அதன் அடிப்படையில் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். இதில் காவல்துறை அதிகாரிகள் தரப்பில் பல்வேறு விதமான புகார்கள் சிலை கடத்தல் தொடர்பாக தீவிர விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. ஏனென்றால் சிறிது நாட்களுக்கு முன்புதான் சிலை கடத்தலில் ஈடுபட்டவர்கள் கைது செய்யப்பட்டிருந்தார்கள். அதன் அடிப்படையில் அவர்கள் தந்த புகாரின் அடிப்படையில் இந்த விசாரணையானது நடைபெற்று அவர்கள் தந்த தகவலின் அடிப்படையிலேயே தீனதயாளன் என்பவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அதன் தொடர்ந்து அவருடைய வீட்டில் தற்பொழுது இருக்கக்கூடிய அளவில் அவர்கள் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். வீட்டில் கடத்தல் சிலைகள் மேலும் இருக்கிறதா என்பது தொடர்பான விசாரணை நடத்தி வருவதாகவும் காவல்துறை அதிகாரிகள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். மகேஷ், லாவண்யா, இந்த சோதனையில் ஏதேனும் கைப்பற்றப்பட்டிருக்கிறதா? அதாவது நேற்றே இந்த வீட்டில் சோதனை நடத்தப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையிலே நேற்றே தீனதயாளன் என்பவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். தற்பொழுது வரை அதாவது சோதனையில் எதுவும் சிக்கப்படவில்லை. ஆனால் இருந்த போதிலும் காவல்துறை அதிகாரிகள் அதிக சந்தேகத்தில் இருக்கிறார்கள். ஏனென்றால் பல்வேறு வகையான சிலை கடத்தலில் இவர் தொடர்பு இருக்கிறது என்றும், அது மட்டும் இல்லாமல் இந்த சிலை கடத்தலில் ஈடுபட்டிருப்பவர்கள் சாத்தியக்கூறு இருப்பதன் காரணமாக தான் சிலை கடத்தல் தடுப்பு பிரிவின் ஐஜி பொன் மாணிக்கவேல் இங்கு சோதனையில் ஈடுபட்டிருக்கிறார் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் நிச்சயமாக இந்த வீட்டிலிருந்து பல்வேறு கடத்தல் சிலைகள் கைப்பற்றுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் காவல்துறை அதிகாரிகள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். மகேஷ், உங்களுடைய கூடுதல் தகவல்களுக்கு நன்றி. லாவண்யா.